ஹேஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இளையராஜா வைரமுத்து விவகாரம் முடிவுக்கு வரதே பொழுது ஆளாளுக்கு ஒன்று களத்தில் இறங்கி ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்குமான ஒரு நீருப்புத்த நெருப்பு மாதிரி இருந்த ஒரு சண்டை இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களில் அது வெட்ட வெளியில் ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு. யாரெல்லாம் போகிறவங்களாம் போட்டு தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொல்லி மொரிஷியஸ் தீவில் போய் இளையராஜா ஓய்வு எடுக்கிறாரு. தன்னுடைய அன்பு மகன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஸ்பூனில் ஊட்டி விடுறாரு. அதெல்லாம் கூட யுவன் சங்கர் ராஜாவுடைய பாட்டை அப்படியே போட்டு இது இப்போ தங்க மீன்கள் பாட்டை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வேட்டையன் படப்பிடிப்பு மும்பையில் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டை விட்டு ரஜினிகாந்த் வெளியே வராரு. பத்திரிகையாளர் கேட்குற முதல் கேள்வி இப்படி தான், இதை தான் கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும். சார், இது மாதிரி உங்களுடைய கூலி படத்தில் தங்கமகன் பாட்டை யூஸ் பண்ணதுக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்காரு இளையராஜா, காப்பிரைட் பிரச்சனை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்பொழுது, காப்புரிமை அதாவது காப்பிரைட் உரிமை உள்ள அவருக்கும் ப்ரொடியூசருக்குமான பிரச்சனை இதில் நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் வழக்கமாக அப்படியே கிளம்பிட்டார். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கு. சீனு ராமசாமி அவர் ஒரு இயக்குனர், அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு, பாராட்டுறாரா இல்லை தண்ணியில் போட்டு அமுகிறாரான்னு தெரியல. உண்மையிலே இசைஞானி இளையராஜா அவர்கள் கவிப்பேரசு வைரமுத்து மாதிரியான ஒரு நபர்களுக்கு அவர்களுடைய கவித்துவத்தை வெளிப்படுத்த விடாமல் பாடல்களை கொடுத்து இட்டாக்கியது ஒரு பெரும் விஷயம்தான். அதற்கு காரணம் என்னன்னா, பாடலுக்கான டம்மி லிரிக் அப்படின்வாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் கொடுத்து அவரை எழுத வச்சுருக்காரு. இவ்வளோ காலம் அவங்களாம் வளர விடாமல் பார்த்து கொண்டார் அப்படின்னு அவருக்கே உடைய பாணியில் ஒரு ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். இளையராஜா பெரும்பாலும் அவர் டியூன் போட்டார்னா முதல் வரி அவர் தான் முடிவு பண்ணுவார். அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, அது வாலியாக இருந்தாலும் சரி, காமகோடியனாக இருந்தாலும், முத்துலிங்கமாக இருந்தாலும், பிறைசூடனாக இருந்தாலும், மேத்தாவாக இருந்தாலும், வைரமுத்துவாக இருந்தாலும், அவர் ஹார்மோனி பொட்டியில் வச்சு ஒரு டியூனை முடிவு பண்ணிட்டார்னா, ராசாவே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய வரி தான் அது. அதன் பிறகு தான் பாடலாசிரியர் அதை போட்டுக்கணும். இதே விஷயந்தான் வைரமுத்துவிற்கும் இளையராஜாவிற்கும் எங்கே ஒரு கிளாஷ் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விவகாரம். பாரதி ராஜா ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல, மேபி இது கூட ஒரு பேச்சாக தான் இருக்குது. அப்போ கம்போசிங் நடந்துக்கிட்டு இருக்கு, டியூன் போட்டுருக்குறேங்க. டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு, பாடல் எழுதணும். வைரமுத்துக்காக வெயிட்டிங்கு. அப்போ இந்த செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டம். சரி, வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தாண்டின உடனே இளையராஜாவுக்கு முணுக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இளையராஜா அந்த சமயத்தில் பயங்கர பிஸி. ஸ்டுடியோவுக்கு வெளியே ஒரு 50 பேர், அந்த கேட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ கேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 30 பேர், எதிர்க்க இருக்கிற ஒரு டீ கடையில் ஒரு 20 பேர், இப்படியா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இளையராஜா அப்படி போய் இப்போ ஒரு பாத்ரூம் போகலான்னு போனால் பின்னாடியே ஒரு 20 பேர் வராங்க. ஏன்னா அவருடைய கடைக்கான் பார்வை நம்ம மேலே படாதான்னு. ஒரு காபி சாப்பிட்லான்னு அப்படி வரும்போது அங்கே ஒரு 30 பேர் நிற்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது என்னையா வருவாரா வரமாட்டாரே அப்படின்னு பாரத ராஜா கிட்ட கேட்டிருக்காரு. கேட்டோன்னே, இல்லைங்க வந்துருவாருங்க, வெயிட் பண்ணுங்கள், என்ன சிக்கல் தெரியல, வண்டி எங்கே கார் பஞ்சர் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லணுன்னா இவருக்கு கோபம் அந்த போட்ட டியூனுக்கும் மொத்த பாட்டையும் எழுதிட்டார் இவர். இப்போ டியூன் போட்ட எனக்கு பாட்டு எழுத தெரியாதுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பல்லவி, சரணம், அணுப்பல்லவி எல்லாத்தையும் போட்டு அந்த பாட்டை முடிச்சிட்டாரு. கரெக்டாக வைரமுத்து என்ட்ரி. அப்படியே கிளம்புன்ட்டார். அப்படியே கிளம்பு, நான் தான் பாட்டு எழுதுன்னு, உனக்கு என்ன வேலை அப்படின்னு பாரத ராஜாவுக்கு அது கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் வேதம் புதிது படம். இளையராஜா வேணான்னு சொல்லி தேவேந்திரன் ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் வேதம் புதிது பாட்டை கேட்டிங்கன்னா அப்படியே டிட்டோ இளையராஜா தான் அந்த மியூசிக் பண்ணி, பல பேர் இன்றைக்கும் இளையராஜா தான் மியூசிக் பண்ணாருன்னு நினச்சிருப்பாங்க. அந்த பாடல் முழுக்க வைரமுத்து எழுதியிருப்பார். இந்த கோபத்தினால்தான் அந்த மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்தார்னு. ஆனால் எத்தனை மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்திருந்தாலும் இளையராஜாவை அடிப்பதற்கு அப்போ ஆளே கிடையாதுங்க, அவர் தான். இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இந்த கிளாஷ், இந்த 2 பேருக்குமான இந்த பிரச்சனைக்கு. இன்னொன்று நமக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னென்னா, இளையராஜா செம்ம பீக்கில் இருக்கார். இருக்கும்பொழுது ஒரு பிரபல வார இதழ் அவரிடம் ஒரு தொடருக்கு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 20 வாரம் ஒரு தொடர் எழுதி தரணுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் டேப்பில் சொல்லிட்டிங்கன்னா கூட நாங்கள் அந்த டேப்பில் பிடிச்சி போய் நாங்கள் அதை எழுதி கம்போஸ் பண்ணி இது பண்ணோன்னா. ஆனால் அவருக்கு
அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இல்லை. அது ஏதாவது போக்குமாக்கு பண்ணி இடைச்சொருகளாக ஏதாவது நாம் சொன்ன கருத்தை வந்து திரிச்சு போட்டுற போகிறாங்க, இல்லை நம்ம சொன்ன கருத்தை வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இல்லாதனால, சரி இதை எழுதவும் வேணான்னு முடிவுக்கும் வரல. ஏன்னா பெரிய பத்திரிக்கை, பெரிய பயங்கர ரீச்சில் இருக்குது. அவர் பள்ளி படிக்கிற காலத்தில் அந்த பத்திரிகையில் வந்து தன்னுடைய கவிதை ஒன்று வராதான்னு ஏங்கின காலம்லாம் உண்டு. இப்போ வந்து ஒரு தொடரே எழுத சொல்கிறாங்கன்றது வைரமுத்து அவருடைய பாடலாசிரியர் நண்பர் வைரமுத்துவை கூப்பிட்டு, இது மாதிரி இந்த பத்திரிகையிலேருந்து என்னை தொடர் எழுத கேட்குறாங்க, ஒரு டேப்பில் வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணி தரேன், நீங்கள் எழுதி கொடுங்க, ஆனால் எந்த இடத்துலையும் நான் இளையராஜாவுக்கு எழுதி கொடுக்குறேன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அதை ஒரு இடத்துல சொல்லிட்டுக்கிறாரு வைரமுத்து. அதனால தான் இந்த பிரிவினைக்கு காரணம் அப்படின்றாங்க. இப்படியா ஆரம்பித்தது. இதனுடைய பூதகரமாக வெடித்தது எங்கன்னா, சமீபத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு மேடையில் பாடலை விட இசைதான் சிறந்தது, இதை அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானின்னு சொல்லிட்டார். அந்த அஞ்ஞானின்னு சொன்னது இசைஞானியை தான் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பிள்ளைன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் வைரமுத்துக்கு எதிராகவும், அப்புறம் வைரமுத்துக்கு ஆதரவாகவும் இளையராஜாவுக்கு எதிராகவும் இப்படியா பலதரப்பட்ட இதுவில் போனது. கங்கை அமரன் ரொம்ப கோவப்பட்டு தன் அண்ணனுக்காக வந்து ஒரு பொன்மாலை போடுதுன்னு ஒரு சாங்கு எங்கள் அண்ணன் கொடுக்கலன்னா வைரமுத்து நீ வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு எதிர்கேள்வியாக சில பேர் கேட்டிருந்ததுன்னா, பஞ்சு அருணாச்சலம்னு ஒரு ப்ரொடியூசர், ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு இயக்குனர் இல்லைன்னா ராசையான்ற ஒருத்தர் இளையராஜா வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு கட்டத்தில் இளையராஜாவிற்கும் வைரமுத்துவுக்கும் ஒரு பிரிவினையாகி வைரமுத்துக்கு பாட்டே இல்லாமல் போதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மியூசிக் டைரக்டர்கிட்ட எழுதுறாரு, எதுவுமே போய் ரீச் ஆகலை. ஏன்னா இங்கே கோல வச்சுக்கிட்டு இருக்காரு இளையராஜா. 2.5 வருஷம் அவர் ஃபீல்ட் அவுட்டு. அந்த நேரம் உண்மையிலே கடவுளாக பார்த்து அல்லாவாக பார்த்து அனுப்பியவர் தான் வந்து ஏஆர் ரகுமான். அப்படியே போய் ஏஆர் ரகுமானுடைய கூடாரத்தில் போய் உட்காந்துட்டார் கவிஞர். உட்காந்து தொடர்ச்சியாக அடின்னு ஏஆர் ரகுமானும் ஒரு பக்கம் வளர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பஞ்சு அருணாச்சலம் மேட்டர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அந்த விவாதத்துக்குள்ளே வருவோம். நம்ம வந்து பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லைன்னா இளையராஜா வந்திருக்க முடியுமா அப்படின்னு உண்மையிலே அது நியாயமான கேள்வி தான். பஞ்சு அருணாச்சலம் அவர்களிடம் அப்போது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து பாவலர் பிரதர்ஸ்னு வந்து ஒரு குரூப் வந்து இங்கே இருக்காங்க, அதில் இளையராஜான்னு ராசையான்னு ஒருத்தர் இருக்கார், பிரமாதமாக டியூன் போடுறாருங்க, பிரமாதமாக இசையமைக்கிறாரு, நீங்கள் வேணால் ஒரு புது படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர்னு கேட்டு பாருங்கன்னு. அப்போ வந்து ஏதோ ஒரு இது மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு கிளப்பு, அதில் வர சொல்லுங்கன்னு. பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் எப்படி வருவாங்க, ஜிப்பா போட்டுக்கிட்டு நல்லா தழையாக இது பண்ணிக்கின்னு, அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு ஒரு மிடில் ஏஜில் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுக்கின்னு வருவாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒல்லியாக கருப்பாக ஒரு கிராமத்து அக்மார் கிராமத்துலேருந்து இந்த கிணத்துலலாம் குளிச்சுட்டு அந்த தலையை தோட்டாமலே விட்டாண்டாங்கன்னா இந்த ஓரம் வந்து ஒரு வெள்ளையாகும். வந்து ஊருங்களில் மாடு மேய்க்கும் போகும்போது அப்படியே களத்தில் ஒரு முங்கி இந்த வெயில் எல்லாம் அப்படி எழுந்து அப்படியே போய் மாட்டை மேய்ச்சிக்கிட்டே போயிடுவாங்க. அந்த வெயிலில் காஞ்சி போயிடும். அது என்ன ஆகுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளை இது வந்துடும். அது நிறைய பார்த்துருக்கு, நான்லாம் கூட பார்த்துருக்குறேன்னு. அப்படி ஒரு இதோடு அக்மாருக்கு ஒரு கிராமத்து இளைஞனாக வந்து நிற்கும் பொழுது பஞ்சு அருணாச்சலவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எங்கங்க ஹார்மோனி பெட்டி எதுவும் கீபோர்டு இது மாதிரி எதுவும் இல்லைங்களான்னு. இல்லைங்க சார், அதெல்லாம் தேவைப்படாதுன்றாரு. எப்படி தேவைப்படாது அப்படின்னா, எனக்கு இந்த டேபிள் போதுன்னு சொல்லி அந்த டேபிளை அப்படி தள்ளிட்டு அதில் அடிக்கிறாங்க. அன்னைக்கிளி ஒன்று தேடுதுன்னு அங்கே தான் பிடிச்சா அவ்வளோ பஞ்சு அருணாச்சலம் இவன் பெரிய கெட்டிக்காரன் அப்படின்னு தான் பேரை இளையராஜான்னு மாற்றி கொண்டு வந்து அதுக்கு ஒரு நன்றி கடனாக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிக்கிற பிஏ ஆர்ட்ஸ் கிரியேஷன் தயாரிக்கிற படங்களுக்கு இளையராஜா சம்பளம் வாங்க மாட்டார். அது சம்பளம் வாங்காமல் இருந்தால் எப்படி ராஜா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம் கேட்டால், இல்லைண்ணே பஞ்சு அண்ணன் தான் சொல்லுவார். இல்லைண்ணே பஞ்சு அண்ணன் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, இல்லைன்னா ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்ற அளவுக்கு பலகாலம் இதுவாகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய ஃபேமிலி இப்போ சுப்பு பஞ்சு படங்களில் நடிக்கிறாரு, ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன தொய்வு, அது காரணம் வந்து இந்த ஒருவன் ஒரு படம் சரத்குமார் படம் எடுத்து ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. வந்து அந்த லாஸிலிருந்து அவங்க மீண்டும் கொஞ்சம் வந்த பொழுது அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமே அப்படின்பொழுது யாரோ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் கமலஹாசன், ரஜினிகாந்த், இளையராஜாவுடைய வாழ்வில் அவருடைய படங்களுக்கு பெரும் பங்காற்றியவர் பஞ்சு அருணாச்சலம். கமலஹாசன், ரஜினிகாந்தோடைய படங்களுடைய திரைக்கதைக்கு பலமாக இருந்ததே வந்து பஞ்சு அருணாச்சலம் தாங்க. அதுக்கு பல சம்பவங்கள் சொல்லலாம். இந்த விஷயம் வந்து ரஜினிகாந்துக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, சுப்பு பஞ்சு கூப்பிட்றாரு, பஞ்சு அருணாச்சலம் மேலே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏது அப்படின்லாம் இது பண்ணுறாரு. சரி
பஞ்சு சாருக்கும் எனக்குமான அந்த நட்பு, அந்த உறவு, நாங்கள் பணியாற்றிய அந்த படங்களுடைய அனுபவங்கள், இதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக பேசி தரேன். எத்தனை எபிசோடு வருதோ நான் பேசி தரேன். அந்த டிஜிட்டல் ரைட்ஸை நீங்கள் வச்சுருந்து விற்று நீங்கள் இது பண்ணிங்க. எப்படியாப்பட்ட மனசு வேணுங்க இது? அதே மாதிரி பேசி கொடுத்துருக்காரு. 40 எபிசோடு என்னவோ ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு கொடுத்து ஒரு பெரிய ராயல்ட்டி வந்துக்கிட்டு இருக்குது வந்து. இதுதாங்க மனசு வந்து. ரைட்டு. இப்போ வந்து இசை பெரியதா, பாடல் பெரியதா அப்படின்ற ஒரு விவாதம். இதை தாண்டி ரஜினிகாந்த்கிட்ட இன்றைக்கி கேள்வி கேட்டாங்க. அவரும் வந்து யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, வேறு விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வயசானவங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனிருத்தும் தேவிஸ்ரீ பிரசாத்தும் யுவன் சங்கர் ராஜாவும் கோலோச்சு கொண்டிருந்த நேரத்தில் வந்து இளையராஜா, கங்கை அமரன், வைரமுத்து மாதிரியான ஆட்கள் இந்த சண்டை தேவையா? முடித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.